வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் ஒரு அடுப்பங்கரையில் சிங்க்கு வைக்க இதுக்கெலாம் ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு இட வசதி இல்லாமல் சின்ன ஒரு அடுப்பங்கரை அதில் எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாத்திரம் விளக்குறதுக்கு எங்களுக்கு சிங்க்கு இந்த திண்டு வைக்கிறதுக்கெலாம் இடம் இல்லை. அது அப்படி வச்சாலும் ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. அதனால நாங்கள் ஒரு தற்சமயமாக ஒரு ரூமு அடுப்பங்கரையாக சின்ன ரூமு செட் பண்ணோம். எப்படின்னா இந்த இந்த கல் இது எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே நாங்கள் ஆங்கிள் கொடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆங்கிளை செவுத்தில் அப்படியே பதிச்சு அதுக்கு மேலே நல்லா கடப்பக்கல்லை உள்ளே வச்சு பூசிட்டோம். இப்படி தான் நாங்கள் அடுப்பங்கரையை செஞ்சோம். இப்போ நம்மளுக்கு சிங்க் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு வசதி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கும் ஒரு 2 ஆங்கிள் தான் இப்படி பொருத்தினோம். இப்படி பார்த்திங்கன்னா சிங்க்கு வைக்கிறதுக்கு 2 ஆங்கிளை இந்த பக்கமும் கொடுத்து செவத்துக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சிங்கை அதில் மாட்டி வச்சுட்டு அதுக்கு இப்போ நம்மளுக்கு அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த சைடு வச்சோம்னா இதில் ரொம்ப தட்டும் இந்த செல்ஃபில் இருந்து இதில். அதனால நாங்கள் என்ன செஞ்சோம்னா இப்படி இந்த டப்பாவை வாங்கினேன். இந்த இதுக்கு மேலே நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி பாத்திரம் விளக்குற கூடையை இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இந்த டப்பாவை வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்படி தண்ணி வடிஞ்சால் இந்த இதில் செட் ஆயிரும். நம்ம எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி இங்கிட்ட செதறாமல் நல்லா ஒன்று போல் இருக்குது. இது டப்பாக்குள்ளேயே கரெக்டாக வச்சதுனால நல்லா செட் ஆகிட்டு, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணுங்கிறதுனால அதையும் அடிக்கிறதுக்கு முடியலை. அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலு எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் ஸ்டூலு இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தோம். அது ஒரு மாதிரி இடத்த அடைச்ச மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அப்போது இதே மாதிரி ரெடிமேடில் இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வாங்கி இது ஒரு ட்ராயர் மாதிரி நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள கிச்சனில் உள்ள எல்லாத்தையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு 3 செல்ஃபு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டதுனால இது பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக் மேலே நம்ம ஒரு துணியை நல்லா போட்டதுனால இந்த பிளாஸ்டிக்கும் ஒன்றும் ஆகாது. நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அதுக்கு மேலேயே நம்ம பாத்திரத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த சிங்க்குக்கு இது எல்லாம் வச்சுக்கிட்டதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் உள்ளவங்க தாராளமாக இந்த கிச்சனில் புழங்குற அளவுக்கு இந்த கிச்சனை ரெடி பண்ணிட்டோம் ரெடிமேடாகவே. நீங்களும் இந்த ஐடியாவை பயன்படுத்தி உங்களுக்கு வசதியாக இருந்தால் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.